ஹாய் கைஸ், அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். கேசரி கரெக்டான பதத்தில் எப்படி செய்யலாம் பார்த்துடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் ஆயில் விட்டு 1 கப் அளவுக்கு ரவையை மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை வறுக்கிறதுல தான் இருக்குது. இந்த மாதிரி ரவை நல்லா கிறிஸ்பியாக லைட் ப்ரௌன் கலரில் வந்த உடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். அந்த தண்ணியிலேயே 2 பிஞ்ச் அளவுக்கு கேசரி கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி தளன்னு கொதித்த பிறகு வறுத்து வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணி நல்லா கைவிடாமல் கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வேக விட்டுருங்க. 1 கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட், வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். பாருங்கள், நம்ம கேசரி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு. பாய்.